ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்பிக்கை துரோகம் செஞ்சு நம்மளை ஏமாற்றி குழி தோண்டி தள்ளினவங்க முன்னாடி எப்படி வாழ்கிறது அப்படின்னா, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். கூட இருந்த நண்பனே வேறு உறவுகள் யாராச்சும் குழி பறிச்சிருப்பாங்க. சேர்த்து வச்ச சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துருவோம். ஆல்மோஸ்ட் செத்துருவோம். ஆனால் அப்பவும் நம்பிக்கையை மட்டும் விடாமல் வெறியோட வைராக்கியத்தோட சபதம் போட்டு உழைச்சி முன்னேறி நம்மளை அகல பாதாளத்துக்கு எட்டி உதைச்சவங்களோட பல படிகள் மேலே முன்னேறி அவங்கள பார்த்து வெற்றி சிரிப்ப எக்காலமிட சுகம் இருக்குதே. தி பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் மேசிவ் சக்சஸ் நண்பா. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அந்த இலக்கை நோக்கி தினமும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் கூட இடைவெளி விடாம தினம் தினம் அந்த இலக்கை நோக்கி ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அந்த இலக்கை மிக வெற்றிகரமாக நாம் அடைந்து விடுவோம் நண்பா. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு வெற்றி. அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் உலகத்தின் நம்பர் 1 நீச்சல் வீரர். உலகிலேயே அதிக ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்கள் வாங்கியவர். இவர் வாங்கிய தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை 28. அதில் ஒலிம்பிக் பதக்கங்கள் 23. தான் ஒரு கோச், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீச்சல் வீரராக வர வேண்டும் என்ற இலக்கை தனக்குத்தானே நிர்ணயிக்கிறார். அந்த இலக்கை அடைய அவர் செய்த கடுமையான பயிற்சிகள் என்ன என்று அவரே சொன்னது: 5 வருடங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் விடாமல் கடும் நீச்சல் பயிற்சி செய்தேன். வருடத்தின் 365 நாட்களில் ஒவ்வொரு நாளும் விடாமல் கடும் பயிற்சிகள் செய்து கொண்டே இருந்தேன். நீச்சல் உலகில் பயிற்சிகளின் இடையில் ஒரு நாள் இடைவெளி விட்டால் மீண்டும் விட்ட இடத்திற்கு வர 2-3 நாட்கள் ஆகும். அதனால் ஒரே ஒரு நாள் கூட விடாமல் நான் கடும் பயிற்சி செய்து கொண்டே இருந்தேன். அதுதான் நான். சில நாட்கள் இன்று பயிற்சி செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் வரும். அனைவருக்கும் இப்படி ஒரு சலிப்பு தட்டும். ஆனால் அந்த நாளும் அந்த சலிப்பை நாம் தட்டிவிட்டு பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் முன்னேற்ற பாதையில் நம்மை கொண்டு சென்று உச்சத்தில் அமர வைக்கும். விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி நண்பா. ஸோ நான் சொல்வதையும் கேள் என்பவரை விட்டு விலகக்கூடாது. நான் சொல்வதை மட்டும் கேள் என்பவரோடு பழகவும் கூடாது நண்பா. ஸோ நம்பிக்கை துரோகம் செஞ்சு நம்மளை ஏமாத்தி குழி தோண்டி கீழே தள்ளினவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும் நண்பா. சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காம ஓடுனாதான் இறை கிடைக்கும். தங்கமா இருந்தாலும் சூட்டை தாங்கினாதான் பிறர் விரும்பும் ஆபரணமாக மாற முடியும். ஓடாம போராடாம இங்க எதுவும் கிடைக்காது. ஜெயிக்கும் வரை வேண்டுமானால் நீ ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஜெயித்த பிறகு பார், எல்லோருடைய மூலையிலும் நீ இருப்பாய். கான்ஃபிடென்ட் மேக் யூ சக்சஸ் நண்பா. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏன்னா கடைசி வரையில கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ உன் வாழ்க்கை அவ்வளோதானே. இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும்போது உன் வாழ்க்கை உன் கையில தானே. உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது கேட்கலையா? இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடுனாதான் கிடைக்கும், தட்டுனாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒன்னே ஒன்று சொல்லுங்க: என் உரிமைய முடிஞ்சா பறிச்சுப்பார். நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்னை தடுத்துப்பார். கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும்
தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடிய எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் நண்பா. ஆனா இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். ஸோ வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.